பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நாங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியனவாய் இருக்கின்றன பாருங்க. எப்படி அவருடைய கிருபை நம்மை வந்து அடைகிறதுன்னா, அவருடைய வார்த்தையின் மூலம் தான். அவருடைய வார்த்தையின் மூலம் அவர் தம்மை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நம்ம ஜெபிக்கும்போது அவர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம அவரிடத்துல கேட்கும் பொழுது, அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டாரு. விசுவாசத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கும் பாருங்க, நல்ல விவரமா ஒவ்வொரு வசனங்களோடு கூட அவர் எப்படி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போறோம். அது அதை விட ரொம்ப முக்கியமான காரியம், அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். அதுதான் இன்னைக்கு மெயின் டாபிக் பாருங்க. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர்னா, கடைசி வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கரை சேர்க்கிற தேவனாயிருக்கிறார். ஏதோ பிரச்சனை இல்ல, கொஞ்சம் உதவி செஞ்சுட்டோம், இனி விட்டுருவோம், இனி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்ல. முழுவதுமாக முழுவதுமாக நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் தொடங்கிட்டா, அது முற்றுமுடிய அவர் முடிச்சு கொடுக்கறது தான் நம்ம ஆண்டவருடைய வேலை பாருங்க. அவர் ஏதோ ஒரு அரைகுறையான தேவன் அல்ல பிரியமானவர்களே. அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எங்கேயோ தூரத்துல இல்ல, உங்களுக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்துல இருந்து கொண்டு பிதாவினிடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆஹ் ரோ ஆஹ் முதல்ல எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25 பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்கிறவர் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்தி கொண்டு போனாரு. நடுவுல செங்கடல் வந்தோன்னே, இவ்வளவு தூரம் நான் வனாந்தரத்துல வழி நடத்திட்டேன், இனி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விடல பாருங்க. அந்த பிரச்சனைய, எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த செங்கடல் பிரச்சனை, ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. நீ கோலை நீட்டு மோசே, உன் கையில இருக்கிறது என்ன, கோலை நீட்டு, கடல் பிளக்கும், நீ ஜனங்களை அழகா வழிநடத்தி கொண்டு போலான்னு ஒரு சின்ன ஆலோசனை பாருங்க. ஜஸ்ட் தன்னுடைய கையில் உள்ள கோலை நீட்டினார். எங்கேயோ போய் தேடி பொறுக்கி எடுத்துட்டு வரல. நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு ஆண்டவர் மகா பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன். சரியான நேரத்துல ஆலோசனை கொடுக்கிற தேவன். அவர் சர்வ ஞானி பாருங்க. அவருடைய அனந்த ஞானத்துக்கு முடிவே இல்லை பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நம் தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எபிரேயர் 7:25 படிச்சோம். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருந்து கொண்டு என்ன பண்றாரா, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் முன்னாடி வசனம் தொடங்கும் போது பார்த்தா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, நமக்காக ஜெபிக்கும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இப்போ இந்த நிமிஷம் நீங்க வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே, என்ன பிரச்சனையோட நீங்க கேட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர் பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் சர்வ வியாபி. நமக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோகத்திலையும் இருக்கிறாரு. பிதாவோட வலது பாரிசத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அங்க இருந்து கொண்டு நம்மளுக்காக அங்கேயும் இருக்கிறாரு. நமக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா இடத்துலயும் அவர் வியாபித்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்குல்ல, நம்ம கூடவே இருந்து கொண்டு, நமக்குள்ள இருந்து கொண்டு அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அவர் அற்புதமான ஆண்டவர். இன்னொரு வசனம் ரோமர் 8:34 பாருங்க. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அவர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதுக்காக தான் இந்த வசனத்தை எடுத்து காமிச்சேன்.
அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் எங்கேயும் இருக்கிறாரு. பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறாரு. என்ன இவர் ஜெபத்த கேட்கிறாரா இல்லையா? எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எத்தனை வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தாலும் பரவால்ல. நம்ம பொறுமையா அவர் சமூகத்துல காத்திருக்கும் பொழுது மகிமை பெருசா இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் இந்த மாரி இது இருக்காது. ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷம் காத்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம். அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். எங்க குடும்பத்துல 8 வருஷமாய் பிள்ளை இல்லாம இருந்த எங்க மகளுக்கு நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருடத்துல ஆசீர்வதித்து ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. மகிமை பெரிதாக இருக்கும். நாம் காத்திருக்கும் பொழுது அந்த மகிமை ரொம்ப பெருசா இருக்கும் பாருங்க. இன்னும் எத்தனையோ சாட்சிகள கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 12 வருஷம், 14 வருஷம் எவ்வளோ டெஸ்டிமோனிஸ். அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஏன்னா நமக்கு செய்யறதுக்கு தான் அவர் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. அடுத்தது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். வசனங்கள் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இத நம்ம நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. புரியல அப்படின்னா மண்டைய போட்டு நம்ம கசக்கிக்கவே வேண்டாம். இத அப்படியே வசனத்த அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு விளங்க வைப்பார். நம்ம வாக்குவாதத்துக்காக இது எப்படி, அது எப்படின்னு நம்ம போய் தேவனிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டு புரியாதத குறிச்சு குழப்பிட்டு இருக்கிறது இல்ல. தேவன் ஒருவரே. இஸ் ட்ரூ அண்ட் ஒன்லி ஒன் காட். புரிஞ்சுதா? தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல யார் இருக்கார்? மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் என்னையும் பிதாவையும் அவர் இணைத்து கொண்டிருக்கிறார். மத்தியஸ்தரும் ஒருவரே. நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற ஆவியானவரும் ஒருவரே. பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. இன்னொரு முக்கியமான வசனத்தை பார்க்குறோம். எபிரேயர் 9:24. எபிரேயர் 9 எபிரேயர் 9வது அதிகாரம் 24வது வசனம். சர்வ வியாபி, அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் தான் நம்ம வசனங்களை பார்க்குறோம். அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயும் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல், திரும்ப வாசிக்கிற, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல இருந்து கொண்டு பரலோகத்துல நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். எளிதாய் புரிந்து கொள்ளுங்க. நமக்காக தேவனிடத்துல உட்கார்ந்து கொண்டு யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவானவர். நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்ப கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்துல உட்கார்ந்து கொண்டு, தேவனிடத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் நம்ம ஒரு சின்ன விண்ணப்பத்துக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்காங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர், இந்த 3 பேரும் ஒரே தேவன்தான். இவங்க என்ன பண்றாங்களா? நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. எனக்கு ஆண்டவரே இந்த காரியம் தேவை, வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்க பீஸ் கட்டணும் ஆண்டவரேன்னு ஒரு சின்ன விண்ணப்பத்துக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பெரிய தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. அதுவும் போக எப்படிப்பட்ட தேவனா, அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். பாதியில விட்டுட்டு போறதில்ல. அவருக்கு கைவிடவே தெரியாது. ஏதோ அறகுறையா இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம் பாதியில விட்டுட்டு போற தேவன் கிடையாது. முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மகா பெரிய தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு உயிரோடு இருக்கிறார். உயிர் உள்ளவராகியால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக தேவனுடைய சமூகத்துல பிரத்யட்சமாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ கண்ணை மூடுகிற தேவன் அல்ல. ஏதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு வாசிக்கிறோம். ஏராளமான வசனங்கள் உண்டு பாருங்க. இன்றைக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் அவருடைய அந்த உயிருள்ள தன்மையை, ஜீவனுள்ள தன்மையை குறிக்கிற வார்த்தைகளா இருக்கு. அதனால கலங்கி தவிக்காதீங்க, கண்ணீர் விடாதீங்க.
கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறது மட்டும் இல்ல, பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாக அவர் இருந்து கொண்டு உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்க! எவ்வளோ பெரிய நம்பிக்கை! எவ்வளோ பெரிய விசுவாசம்! இப்படிப்பட்ட தேவன் தாங்க நம்ம ஜெபத்த கேட்கிற தேவனா இருக்கிறார். இவர் தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனால இவ்ளோ பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால, நம்ம எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. தவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் கைவிடாத நல்ல தகப்பனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல இரட்சகரை இன்றைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அத விசுவாசிக்க ட்ரை பண்ணுங்க. வசனம் விசுவாசத்தின் மூலமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அந்த வசனங்களை நீங்க தியானிக்க தொடங்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.